மாணவர்க மக்களின் குரல் பதிவு திருச்செந்தூரில் சாலை சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து தமிழக மாணவருக்கு இந்த பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் வந்து இந்த மழைக்காலத்துக்கு பிறகு திருச்செந்தூர் பகுதியில் பகத்சிங் பேருந்து நிலையம் முகப்பு பகுதியிலிருந்து நம்ம வந்து திருநெல்வேலி ரவுண்டானா அந்த பகுதி, அதை தொடர்ந்து வந்து ஆர்ச்சி பக்கம், இப்படி திருச்செந்தூர் முக்கியமான பகுதிகளில் வந்து சாலை வந்து மிகவும் மோசமாக இருக்கிறது. பல்வேறு வகையான பதிவுகளை நம்ம வந்து தமிழக மக்களுக்கு தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மக்களின் உயிருக்கு இவ்வளோ பெரிய ஒரு அலட்சிய போக்கக்கூடிய மக்களுக்கு உயிருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாகவே நாங்கள் வந்து தொடர்ந்து இதை பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இது சம்பந்தமான பதிவை நம்ம இதில் பார்ப்போம். சுமார் ஒரு 6 மாத காலமாக இந்த சாலை பராமரிக்காமல் ஒவ்வொரு அதிகாரியிடம் கேட்டால் எனக்கல்ல என்று ஒவ்வொரு அதிகாரிகள் வந்து அதாவது திருச்செந்தூர் நெடுஞ்சாலைத்துறையிடம் கேட்டால் தற்சமயம் இந்த சாலை எங்கள் வசம் இல்லை, திருச்செந்தூர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை 32 NH 32 என்று கூறி அவர்களிடம் பேசினால் எங்களுக்கு இன்னும் போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை, எங்களிடம் எங்கள்கிட்ட வந்து உதிரி பொருட்கள் இல்லை, அதை செய்வதற்கான எந்த பொருட்களும் இல்லை, அதனால் வந்து நாங்கள் கையிலேருந்து தான் காசு போட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள அதிகாரிகள் எங்கள்கிட்ட பதிவு செய்கிறாங்க. ஒவ்வொரு பொதுமக்கள்கிட்டையுமே ₹1 பிச்சை எடுத்து கொடுத்து சாலை சரி பண்ணாட்டுமா நாங்கள் கேட்டால் கூட அதுக்கு கூட அவங்க சரிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணால் பணியாட்களை தரோம், நீங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அரசாங்கம் வந்து என்ன செய்தால் திருச்செந்தூரில் வந்து 2ஆம் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எத்தனையோ மக்கள் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வெவ்வேறு இடங்களிலிருந்து வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்செந்தூருடைய முகப்பு வாயில், கோயிலுக்கு சொல்கிற முகப்பு வாயில் இப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து மிகவும் வருந்தத்தக்க விஷயம். அதாவது மாவட்ட ஆட்சியர் அவர் நேரடி கவனத்துக்கு சென்று நமது மாண்புமிகு அமைச்சர் கவனத்துக்கு சென்று உடனடியாக இந்த சாலையை பராமரித்து தர வேண்டும். அதாவது நாங்கள் இந்த கல் இடையில வந்து கொஞ்சம் பள்ளமாக அடைச்சி கொஞ்சம் கல்லை போட்டிங்க, மண்ணில் அடித்து மண்டை உடஞ்சினா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அதிகாரிகளை. அதாவது உங்களுடைய பிள்ளைகள் மேலேயோ உங்கள் மேலேயோ இந்த கற்கள் விழுந்து இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் விபத்துக்குள்ளாகிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்ல முடியாமல் போயிட்டுருக்கு, யார்கிட்ட சொல்கிறது தெரியாமல் போயிட்டுருக்காங்க. அதாவது அலட்சிய போக்காக நீங்கள் தொடர்ந்து மௌனம் காத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது மக்களுக்கு தெரியுங்க. இல்லைனா வந்து எங்களை மாதிரி சமூக போராளிகளை வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து இறங்கி எங்களுக்கு பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க. உங்களால் முடியலையா சொல்லிவிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அமைச்சர் வராங்க, இல்லை ஒரு மத்திய அமைச்சர் வரல, ஒரு மாநில அமைச்சர் வராரு அப்படின்னாச்சுன்னா உடனடியாக அந்த இடத்துல ரோலையை சாலை அமைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த உரிமைகளை யார் கொடுக்குறது சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி நாங்கள் பொதுமக்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை என்று அலட்சிய போக்காக தனக்கென்ன என்று மிகவும் துச்சமாக மக்களை மதிக்கக்கூடிய அதிகாரிகளை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதிகாரிகள் வந்து பொறுப்புடன் செயல்பட்டால் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் யாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்து அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து உடனே இந்த சாலையை சீரமைத்து தர தமிழக மாநிலம் சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த இடத்துல இந்த பதிவு நாங்கள் பண்ணுறோம். இப்போ வந்து கடைசியாக அந்த பள்ளத்தில் வந்து 1.5 அடி கல்லை கொண்டு வந்து தட்டி போடுறீங்க. ஏன்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் முன்னாடி உள்ள பள்ளத்தில் அந்த 1.5 அடி கல்லை தூக்கி கொட்டுறீங்க. எந்த ஒரு தாரும் ஊற்றாமல் போடுறீங்க. ஒரு பைக்கில் வரக்கூடிய சின்ன கல் தடுக்கி குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்க. கொஞ்சமாட்ட மனச்சாட்சி இல்லாத அந்த செயலை நம்ம பார்க்குறோம். அப்புறம் அதில் உள்ள வரிசையாக பார்த்துக்கிட்ட நம்ம அரசு மருத்துவமனை முன்பக்கத்தில் உள்ள இதில் அப்படி கல்லை போட்டு வச்சுருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எனக்கு புரியல. இப்படி வந்து உங்களால் வந்து எப்படி இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு நீங்கள் செய்யாமே இருந்துட்டு போயிடலாமே. இந்த மாதிரி ஒரு அலட்சிய போக்காக வேலை செய்யக்கூடியவங்கள கண்டிப்பாக அரசு அவங்கள வந்து வேலையிலேருந்து எடுத்துருங்க. நல்ல வந்து எண்ணங்களில் வேலை செய்யக்கூடிய உணர்வுபூர்வமாக மக்கள் மேலே மதிப்பு வைத்து நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு உண்மையாக வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களை வந்து நம்ம வந்து வேலையில் அமர்த்த வேண்டும் என்றும் தமிழக மாணவர்கள் ரீதியாக இந்த பதிவை நாங்கள் பதிவு பண்ணுறோம். நன்றி.